இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் சமீபத்தில் அவரோட வைஃப் சைந்தவி அவர்களை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு நியூஸுக்கு அப்புறம் அவரை பற்றின டாக் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒன்று தான் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப சின்ன வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வெயில் படம் பண்ணும்போதெல்லாம் அவர் ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தார். அண்ட் வெயில் படத்திலிருந்தே அவர் ரொம்பவே சூப்பரான தரமான மியூசிக் கொடுத்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பல படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மினிமம் சேலரி வாங்கியிருந்தா கூட பல கோடிகள் இவர் மியூசிக் டைரக்டராக மட்டுமே வாங்கியிருப்பாரு. அண்ட் அதை தாண்டி இவர் ஹீரோவாக வந்திருந்தாரு. ஹீரோவாக ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதில் ஒரு சில படங்கள் ரொம்பவே நல்லா போயிருக்கு. ஹீரோ ஆனதுக்கப்புறம் தன்னோட சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் நல்ல வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷனும் அள்ளியிருக்கு. இவரோட இருக்க கார் அண்ட் இவரோட சொத்து மதிப்பு இதெல்லாம் சேர்த்தா மேக்ஸிமம் 75 கோடிக்கும் மேல இவரோட சொத்து மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்பவே ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பாரு. எந்த ஒரு ஹெல்ப்னாலுமே இமீடியட்டா பண்ணிடுவாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவரோட சோசியல் மீடியா பேஜ் முழுக்க முழுக்க அவர் ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் வச்சிருக்காரு. யாராவது உதவி அப்படின்னு போய் நின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. டீட்டெயிலை கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இசை கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்து பண வசதி இல்லாமல் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இவரோட சொத்துக்கள் மூலமா ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஒட்டுமொத்த சொத்து 75 கோடி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த சொத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக அவங்களோட பொண்ணு அன்வி அவர்களுக்கு தான் போய் சேரும். என்னன்னா இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலுமே அவரோட பொண்ணு மேலே அவருக்கு பாசம் குறைஞ்சிருக்காது. ஸோ அவரோட பொண்ணுக்கு தான் அந்த சொத்துக்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சன் டிவியில் டாப் குக் டோப் குக் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த ஒரு ஷோக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா குக் வித் கோமாளியிலேருந்து வெங்கடேஷ் பட் மாஸ்டர் வெளியே வந்து அண்ட் அதில் ஒரு சில கான்ட்ரவர்சி ஆகி இந்த ஷோ போய்கிட்டு இருக்கு. அதனாலே இந்த ஷோ மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிகர் வடிவேலு அவர்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒருவேளை வாய்ப்பு இல்லை, அவர் ஏன் இந்த மாதிரி ஷோக்கு வரப்போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக வடிவேலு சார் உண்மையிலுமே வந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஷோக்கு வடிவேலு சார் மிகப்பெரிய ஒரு தொகையை கேட்டிருக்காரு. டாப்புக்கு டூப்புக்கு கூட 1 மணி நேர ஷோக்கு வடிவேலு சார் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாயா அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கு. வடிவேலு சார் வந்தால் இந்த ஒரு காமெடி ஷோ இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சம்பளத்தையும் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 1 மணி நேரம் ஒரு எபிசோடுக்கு 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு மலப்பாக இருக்கு. நீங்கள் அந்த ஒரு ஷோ பார்த்தீங்களா? அது எப்படி இருக்கு? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.